சீமான் அண்ணன் வந்து அது வந்து நிறைவேற்றிருக்கிறாரு. ஒரு திருநங்கையும் கட்சியில் இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பாராட்டலாம். தமிழர்னா ரொம்ப கேவலமாக போயிடுச்சா நான் கேட்குறேன். நான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்திக்காரங்க தான் கொடி கட்டி பறக்கிறாங்க. தமிழரை விட இந்திக்காரங்க தான் கொடி கட்டி பறக்கிறாங்க. விவசாயம் வயிற்றில் அடித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் நல்லா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சேத்துல இறங்கினா நம்ம ஒரு வாய் சோறு திங்க முடியும். நாங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு 2014க்கு வந்து சீமான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், எங்களுக்குங்கிறத விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனிச்சு தான் வந்தாங்க. தனிச்சு தான் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களால வந்து நிறைய விஷயங்கள் சப்போர்ட் இருக்குங்கும் போது, எங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக அவங்களுக்காக போகுங்கும் போது நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன்னா அவர் வந்தால் இந்த சொசைட்டிக்கு கரெக்டான ஒரு ஆளுன்னு பார்த்தா அவங்கள சொல்லலாம். இப்போ வந்து அதிகமாக வந்து திருநங்கைகள் வந்து சமூகத்தால் புறக்கணிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கூட ஆர்கே நகர் தேர்தலில் வந்து தேவிங்கிற திருநங்கையை வந்து அவங்க வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது. எவ்வளோதோ விஷயங்கள் நடக்குது. மாற்றங்கள்ங்கிறது உலகத்தில் எல்லா விஷயங்கள்லையும் மாற்றங்கள் இருக்குது. பட் ஆனால் எங்களுக்காக வந்து இவ்வளோ விஷயங்கள் போராடி, இவ்வளோ விஷயங்கள் பண்ணி இவங்களை கொண்டு வந்தால் இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்குங்கிறத அவங்க எங்கள் இடத்துல எங்கள் சைடு எங்களுக்காக யோசித்து அந்த விஷயம் பண்ணியிருக்காங்கங்கும் போது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம்தான். சந்தோஷமாக இருக்குது. எங்களையும் வந்து இந்த சமுதாயத்தில் நீங்களும் ஒரு மனிதர் தான், உங்களாலையும் முடியும், உங்களாலையும் சாதிக்க முடியும், உங்களாலையும் இந்த உலகத்தை வந்து தூய்மைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே அவங்களுடைய ஒரு விஷயம் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் அவங்க வந்தால் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். ஏன்னா எங்கள் மக்களை வந்து இந்த அளவுக்கு தூண்டுகோல் பண்ணி இந்த அளவுக்கு உங்களால் முடியுங்கிற அளவுக்கு உயர்வாக பேசுகிறாங்க, உயர்வாக நடத்துகிறாங்கங்கும் போது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தான். அவங்க வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். பெருமையாக தான் இருக்குது இந்த விஷயம். மேடம், வரக்கூடிய 26 தேர்தலில் அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே அவருக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸோடு நான் சொல்கிறேன்னா, எங்கள் மக்கள்கள் எல்லாரும் அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சப்போர்ட்டும் கிடைக்கும் அவருக்கு. நன்றி மேடம். தேங்க்யூ சார். இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சூழலில் வந்து எந்த அரசியல் கட்சி வந்து தமிழ்நாட்டை ஆண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த தலைவர்கள் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு, போராடுறாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் அண்ணனும் செய்கிறாங்க தான். இருந்தாலும் வந்து சீமான் அண்ணன் வந்து நல்லபடியாக செய்கிறாரு. திருநங்கை வந்து ஆட்சியில் நிற்க வைக்கிறாரு. அப்புறம் வந்து நிறைய போராடுறாரு, எங்களுக்காக போராடுறாரு. தமிழர் மக்களுக்காக ரொம்ப போராடுறாரு. தமிழர் வந்து என்றைக்கும் இருக்கணும், தமிழர் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நல்லபடியாக போடுறாரு. அவர் ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து திருநங்கைகளுக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து திராவிட கட்சிகள் கொடுத்துருக்காதா நினைக்கிறீங்களா? எங்கள் கருத்து என்னென்னா வந்து அதுக்கு வந்து செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து முன்னே யாரும் வரமாட்டாங்க. வெறும் ஒரு பொய்யான ஒரு இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் சீமான் அண்ணன் வந்து அது வந்து நிறைவேற்றிருக்கிறாரு. ஒரு திருநங்கை கட்சியில் இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பாராட்டலாம். அவர் வந்து இந்த ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு சுற்றி முற்றி 40 பேர் இந்திக்காரனுங்க அடிக்கிறாங்க. இதை வந்து அசால்ட்டாக விட்டுருக்காங்க. இப்போ என் தமிழருக்கு என்ன இது பெனிஃபிட் என்ன இருக்குது? தமிழர்னா ரொம்ப கேவலமாக போயிடுச்சா நான் கேட்குறேன். நான் தமிழர்கள் வந்து அங்கே வடநாடுக்கு போனால் மதிப்பு கிடையாது. எந்த இது மதிப்பு எந்த இதுவும் கிடையாது. இப்போ கூட ஒரு போராட்டம் நடந்து ஒரு தமிழ்நாட்டில் போய் அடித்தாங்க. இந்தியர்கள்லாம் சேர்ந்து போய் அடித்தாங்க. அது வந்து ஒரு தமிழ் வந்து கேவலமாக போயிடுச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்திக்காரங்க தான் கொடி கட்டி பறக்கிறாங்க. தமிழரை விட இந்திக்காரங்க தான் கொடி கட்டி பறக்கிறாங்க. இப்போ வந்து வர்த்தக சங்கத்தில் முன்னணி அவங்க இருக்கிறாங்க. வர்த்தக சங்கத்தில் ஒரு இதுனா ஒரு முன்னணி இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை செய்கிறாங்க. ஆனால் தமிழருக்கு அங்கே கிடையாது, எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. விவசாயம் வயிற்றில் அடித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் நல்லா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சேத்துல இறங்கினா நம்ம ஒரு வாய் சோறு திங்க முடியும். அதெல்லாம் பாவம், தண்ணிலாம் வந்து விடாமல் இருக்காங்க. அதெல்லாம் பெரிய தப்பு. இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் வந்து அதை வந்து சரிப்படுத்தணும். சரிப்படுத்தலைன்னா ஆட்சி மாற்றணும், இல்லை வர முன்னணிகளுக்கு வழி விடணும். அவங்க ஆட்சி நடத்துவாங்க. அவங்களுக்கு வழி விட்டாதான் ஆட்சி நடத்த முடியும். வந்து ஸ்டாலின் என்ன வந்தார், அவர் செய்வார் நம்பிக்கையில் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்கள்லாம் நாங்களாம் வாய்ப்பு கொடுத்தோம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுப்போம். தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுத்தது வரைக்கும் போதும். ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, சீமான் சார் வர்றது ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சப்போர்ட் பண்ணால் சீமான் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். என்ன காரணத்தினால மேடம்? இல்லை, ஆக்சுவலாக திருநங்கைகள் அப்படின்னாலே நான் எங்களுக்காக பேச வரல, பொதுவாக மக்களுக்காக பேச வரேன். என்ன சொல்கிறதுனா, எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார் வந்து ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் மாறும். அது இல்லாமல் எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்லேயே வயசில் பெரியவங்க, அவங்களுடைய பேரை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்கும்போது எங்களுக்கும் அவங்க பண்ணுவாங்க. நாங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருவோம்.
எங்களுக்கு பெனிஃபிட்டான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் தான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்.